நீங்க யார், என்ன பண்றீங்க சார்? மலை சித்தர்னு மலை வரவழைச்சிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு அளவில். மழையை வரவழைக்க வர வைக்க வேண்டியது கிடையாது. மழையை உருவாக்கி வர வைக்கிறீங்க. இதே சென்னையில் 2015 நான் தான் வர வச்சேன். எப்படி வர வைக்கிறீங்க, எப்படி உருவாக்குறீங்க? ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை போன்ற ஜூஸ்களை சாப்பிட்றேன். ஜூஸ்களை சாப்பிட்டு கடலுடைய நீராவி மேலே போகும். ஓகே. நான் மனிதனாக பாஸ் ஆகி மனிதனாக நடந்து நான் இயற்கையோட ஐக்கியமாறேன். என்கிட்ட இருந்து புண்ணியத்தை அதை வாங்கிட்டு சரக்கு மலையை கொடுக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சொல்ற ஜூஸ் எல்லாம் இப்ப எல்லாருமே சாப்பிடுறோம். எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆமா, எல்லாரும் சாப்பிட்ட வராது. உங்ககிட்ட எப்படி வருதுன்னா, நான் ஒரு ஜென்மத்தில் வர்ணமருடைய மகனா இருந்திருக்கேன். மேலோகத்தில் வர்ணமருடைய மகனா இருந்திருக்கேன் ஒரு ஜென்மத்தில். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இப்ப மழையை கொண்டு வர நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? நான் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் கடலில் போய் குளிச்சு நதியில் குளிச்சுட்டு மழை வந்துடும். 4 நாளுக்குள்ள உங்களுக்கு மழை இங்கே வரும். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? யார் சார், என்ன பண்றீங்க? என் பேர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. நான் காலேஜெலாம் டிஸ்கண்டினியூ பண்ணேன், மெடிக்கல் காலேஜெலாம் டிஸ்கண்டினியூ பண்ணேன். ஸ்டூடெண்ட்டு தனக்கு வேண்டிய சப்ஜெக்டை அவனே போய் எங்கேயோ போய் எப்படியோ கற்றுக்கிறான். நான் அது மாதிரி 56 மெடிக்கல் சிஸ்டம்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நாளைக்கே டெல்லி போகணுன்னா ட்ரெயின் டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடைக்காது, நம்பிக்கையின்மை. ஸோ கார் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் எப்படியோ உங்களுக்கு பர்த் கிடைக்கும். அரசு அலுவலகத்தில் லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்க கார் சாப்பிட்டு போனா போறோம். ஓகே. இப்ப கிராஸ் நான் சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னா என்கிட்ட அரசு அலுவலகத்துல லஞ்சம் கேட்க மாட்டேன். லஞ்சம் கேட்க மாட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? இப்ப நான் ஒரு மாத்திரை சாப்பிடுறேன், எங்கிட்ட நீங்க எப்படி லஞ்சம் வாங்காம? அதாவது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, நேச்சர் கிரியேட்டட் அஸ். நேச்சர் தான் நம்மள உண்டாக்கினது, நாம நேச்சர் உண்டாக்கல. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. ஊர்ல மழை பெய்யல, ராக்ரோஸ்ங்கிற ஒரு மருந்து தினம் ஒரு மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிடணும், மனிதர்கள் சாப்பிடணும். அந்த ஊர்கள் யாருக்கு மழை தேவையோ அந்த ஊர்ல உள்ளவர்கள் சாப்பிட்டால் அங்க மழை பெய்யும். நீங்க சிரிப்பீங்க, என்னமோ சொல்றாரு அப்படி. எங்க தயாரிக்கிறது எல்லாமே இங்கிலாந்துல இருந்து வருது. நம்ம நாட்டுல இந்த மலர்கள் கிடையாது. நீங்களா யாருடா? How do I tell you? குறிப்பிட்ட காட்டில் மவுண்ட் வர்னன் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு. அதை எட்வர்ட் பாட்ச் கண்டுபிடிச்சாரு. அவர் 40 பக்கம் புத்தகம் எழுதிட்டு போயிட்டாரு. அதை நான் 500 வால்யூம் எழுதி பாப்புலரைஸ் பண்றேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. மாத்திரை பார்க்க முடியுமா? இதுதான் அந்த இன்னொன்னு. இது மொத்தம் 39 மருந்து செட்டு. இதுவரை நீங்க நடந்த ப்ரோக்ராமோட இதுல உங்களுக்கு பேர் கேரண்டீடா நிறைய வரும். நான் கேரண்டி தரேன். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? செல்லப்பாண்டியன், தமிழ்நாடு மதுகுடிப்போர் சங்கம் அல்ல, தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு கொள்கை என்ன? மதுகுடிப்போருக்கு தனி கலரில் நம்பர் பிளேட் வேணும். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. குடிக்கிற பாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, உயிரை பணை வைத்து குடிக்கின்ற எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நகரம் தனியாக பாரடைஸ் சிட்டி ஒன்னு உருவாக்கி ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தியேட்டர்ஸ்ல இருந்து அனைத்து வசதிகளும் அங்க இருக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இன்னைக்கு என் கையில 100 ரூபாய் எடுத்துட்டு போறேன்னா அங்க 80 ரூபாய் சரக்குன்னா அதை குடிச்சிட்டு அங்கேயே ஓய்வு எடுத்துட்டு வெளியில வரும்போது டாக்டர் செக் பண்ணுவார். ஓகே, இவர் நார்மலா இருக்காருன்னா வெளியில அனுப்பிட வேண்டியது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மது பிரியர்கள் மது குடிக்க போறாங்க அப்படின்னா குடிச்சிட்டு அவன் கண்ட இடத்துல ரோட்ல படுத்து கிடப்பான். ஓகே. அதுக்கும் உள்ளாடை டவுசர் மாடல் சட்டி தான். எங்க உறுப்பினரை சேர்வன் டவுசர் மாடல் உள்ளாடைகள் தான். இல்ல புரியல. அதாவது குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறப்ப அசிங்கமா இருக்க கூடாது. சோ உள்ளாடை மது குடித்தாலும் மானத்தோடு வாழணும். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கணவனைகள் இருந்த பெற்று அந்த மதுவினால் கணவனைகள் இருந்த பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? தியாகிகளாக அறிவித்து எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுக்கு நாங்கள் தவறிவிட்டால் எங்களுடைய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ஒரு 5000 கொடுக்கப்பட வேண்டும். ஓ, நீ அப்படி வரியா? இதுதான் எங்களுடைய 10 கோரிக்கை. எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த சங்கத்துல? தீவிரமான உறுப்பினர்கள் 3000 பேர் இருக்கு. மண்ணை சாதிக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நான் ஒரு லெஜெண்ட். ஃபேஸ்புக் லைவ்,
ட்விட்டர்ல சாட்டிங் பண்ணி மக்களுக்கு விஷயத்த சொல்றது. இது மூலியமா நான் வந்து அரசியல்ல வந்துட்டு அரசியல் என்ன அரசியல்ல வருவேன். ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. அரசியலுக்கு வருவீங்க அடுத்து. ஆமா, என்னால அதுக்குள்ள போக முடியல. ஏன்னா எனக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்கு. லைவ்ல நான் நிறைய விஷயங்கள்ல எதிர்த்தப்ப என்ன வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பல ஆங்கிள் வந்து பழி வாங்கினாங்க. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகிறது இறக்குதா? நான் லைவ் பண்ணும்போது நிறைய பெண்கள் ரசிப்பாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குறாங்க. என்னுடைய நம்பரை கண்டுபிடிச்சு என்னுடைய விஷயங்களை வந்துட்டு நைட்ல தூங்க விட மாட்டாங்க. என்ன எழவியா இந்த டார்ச்சர்லாம் எப்படி பொறுத்துக்கிறீங்க? தினந்தோறும் இப்படி நிறைய பேர் என்ன பண்றது சார், என்ன பண்றது, ஒரு லெஜெண்ட் ஆயிட்டோம். நம்ம வந்துட்டு ஒரு செலிபிரிட்டர் இருக்கோம், சரியா? சிரிக்க கூடாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் நம்ம வந்து சமாளிச்சு தான் ஆகணும். ஒய் பிளாக் ஷாம் பிளாக். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.